கரெக்டா 3 o'clock வந்து டம்னு ஒரு சத்தம் கேட்டது. நான் வந்து முழிச்சிட்டு இருந்திருக்கும் போது அந்த சத்தம் கேட்டதுன்னா அங்கேயே உறைஞ்சு போய் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. இருங்க ஒரு நிமிஷம், மஸ்காரா போடும்போது பேசக்கூடாது. இந்த சாரியில சில்வர் சரி இருக்கிறதுனால நான் ஒரு சில்வர் பேங்கில் எடுத்தேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு, 3 o'clock இப்படி கண்ணை முழிக்கிறேன், யாருடா அது பக்கத்துல அப்படின்னு பார்த்தா டிவி மேல இருந்த ஸ்டெபிளைசர் கீழே விழுந்திருக்கு. எப்படி இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம், எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா பதில் சொல்லு. எடுத்தான் பாரு ஒரு ஓட்டோன்ற மாதிரி அந்த ரூம் அவுட்டு ஒரு 3 மணிக்கு நான் வெளியே ஓடுறேன், காரிடோருக்கு ஓடிட்டேன். ஓகேங்களா, காரிடோருக்கு ஓடிட்டு என்னோட மேனேஜர் ரொம்ப தங்கமான மனுஷன். ஓகே, எதனால இப்போ உங்களுக்கு தெரிய போகுது, ஏன் தெரியுமா, நான் ஃபோன் பண்றேன், நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், உடனே வாங்க உடனே வாங்க, இங்க வந்து எனக்கு யாரோ இருக்க மாதிரி இருக்கு, இந்த ரூம்குள்ள ஏதோ இருக்கு சார் அப்படின்னு நான் பேசுறேன். ஓகே, 3 மணிக்கு. அப்போ வந்து இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சாரு. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வச்சாரு. நான் யாராவது வருவாங்களா, ஏன்னா எல்லா எம்ப்ளாயிஸும் நைட் ஷிஃப்ட் போயிருக்காங்க, நான் ஹெச்ஆர், அதனால நான் தனியா ஒரு ஸ்பேஸ்ல தான் இருப்பேன். ரூம்ல ஒரு காலு, காரிடோர்ல ஒரு காலு, 2 காலையும் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி யாராவது வந்துருவாங்களா, நம்மளை காப்பாத்திடுவாங்களா அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் ஒருத்தனும் காப்பாத்த வரல. இந்த பாஸ்ன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அதான் இப்ப நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் இல்லையா ஹெல்ப்புக்கு, அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இல்லம்மா 3 மணி ஆயிடுச்சு, காப்பாத்துக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேன், ஏன்னா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்ற அளவுக்கு இந்த சொசைட்டி வந்து அந்த அந்த கேர்ள் அண்ட் பாய் ரிலேஷன்ஷிப்பை வந்து அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க சொசைட்டில. எல்லா ஆம்பளைங்களும் நல்லவங்க கிடையாது, அதே மாதிரி எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. பட் ஒரு நல்லவர் கூட வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யோசிக்கிற அளவுக்கு நம்ம சொசைட்டி இருக்கு. நம்மளுக்குலாம் வெக்கப்படணும், வேதனைப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும், இதுல நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ எனிவேஸ் இந்த ஹாரர் ஸ்டோரி வந்து கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அப்படியே கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு, இதுக்கு மேல நம்ம தூங்கவே கூடாது. நைட் ஷிஃப்ட் போனவங்க எல்லாம் திருப்பி 4 மணி 5 மணிக்கு வந்து ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்க, அது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே இருந்துடலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். பெட் மேல அப்படியே உட்காந்துட்டு வெளியும் பார்த்துட்டே இருக்கேன், யாராவது வராங்களான்ட்டு. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, டிவி ஓடிட்டே இருக்கு, டிவில எந்த சேனல் மாத்தினாலும் பேய் படம் தான் வருது. அதாவது டார்லிங் வருது. ஒருவேளை அந்த டைம்ல டிவி பார்த்தா அந்த பேய் படங்கள் தான் போடுவாங்க போல இருக்கு. அது எனக்கு தெரியாம என்ன பண்ணிட்டேன்னா, சேனலா மாத்திரம் எல்லாத்தையும் பேய் படம் செட்ட சாமி நினைச்சிட்டேன். நான் ஏதோ ஒன்று இருக்கு, இன்னைக்கு நம்மளுக்கு ஒண்ணு அது ஆவி நம்ம மேல பூர போகுது, இல்லைன்னா நம்மள ஏதோ ஒன்று பண்ண போகுதுன்னு நினைச்சிட்டு கடைசியில வந்து 5 மணிக்கு ஒரு நல்ல மனுஷங்க வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பரவாயில்ல நீங்க தூங்குங்க, ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்தாங்க, பரவாயில்ல நீங்க தூங்குங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னு. ஏன்னா அவங்க எல்லாம் நைட் முடிச்சு வரவங்க டக்குனு உடனே வந்து தூங்கிட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, முடிச்சிருப்பாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. சோ அவங்க வந்துட்டு இருக்கிற டைம்ல நான் நல்லா வந்து 7:30 மணி வரைக்கும் தூங்கி ஏஞ்சி ஆஃபீஸ் போயிட்டு இதெல்லாம் உட்காந்து பெண்ணாத்திட்டு இருந்தேன். இந்த ஸ்டோரி ஃபுல்லா கேட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்க, இது வந்து உண்மைதானா, இந்த மாதிரி உங்க யாருக்காவது நடந்திருக்குன்னா தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இல்ல டிஎம்மாவது பண்ணுங்க. நான் வந்து கேட்கணும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் உண்மையான. அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே தனியா போறது கிடையாது, எங்கேயுமே தனியா ஸ்டே பண்றது கிடையாது. ஓகே, லைவ்க்கு ரெடி ஆயாச்சு, நான் லைவ்ல மீட் பண்றேன். பாய்.